நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் புதிய யாப்பின் சட்டமூலம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாத இறுதியில் சான்றிதழ் அளிக்கப்படும். கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட மயக்க மருந்துகளை இன்று விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளநீர் கன்றுகளை வழங்கும் திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு பணிப்புரை. ரயில்வே நிலைய பொறுப்பதிகாரிகளின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் திருத்தும் முதலாம் கட்டம் நாளை நிறைவு. பரிசுத்த பாப்பரசருக்கு இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திற்காக தயாரிக்கப்பட்ட புதிய யாப்புக்கான சட்டமூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இன்று கையளிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் KT சித்ரஸ்ரீ தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்டமூலத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் கையளித்தனர். இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்து கண்டறிந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக அமைச்சரவையினால் கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை உபக்குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தலைமையில் மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஆகியோர் அங்கம் வகித்தனர். அந்த குழு கிரிக்கெட் துறையுடன் தொடர்புபட்ட சகல தரப்பினருடனும் ஆலோசித்து கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அறிக்கையொன்றை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதன்படி அமைச்சரவை உபக்குழு அறிக்கையை மையப்படுத்தி அமைச்சரவையினால் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு புதிய யாப்புக்கான சட்டமூலத்தை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை அடுத்த மாத இறுதியில் உறுதிப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படை சட்ட மூலத்திற்கு கிடைத்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை மாவட்ட உதவி தேர்தல் ஆணையர்கள் மற்றும் துணை தேர்தல் ஆணையர்களின் பங்களிப்புடன் தற்போது நடைபெறுகிறது. அடுத்த மாதத்திற்கு பின்னர் நடைபெறும் அனைத்து தேர்தல்களும் 2024 ஆண்டு வாக்காளர் பட்டியலின்படி நடத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட மயக்க மருந்து தொகையை இன்று விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ வழங்கல் பிரிவின் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் G. விஜயசூரிய தெரிவித்துள்ளார். குறித்த மருந்துகளை தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்வனவு செய்து சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளுமாறு வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுகளில் மயக்க மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக சத்திர சிகிச்சையை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வைத்தியசாலைகளில் பற்றாக்குறையாக உள்ள அனைத்து மருந்துகளும் எதிர்வரும் சில தினங்களில் கிடைக்கும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய மருந்து தட்டுப்பாடு தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாவட்டத்திற்கு ஒரு செயற்திட்டம் என்ற வகையில் இளநீர் கன்றுகளை வழங்கும் திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தெங்கு செய்கை சபைக்கு அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆலோசனை வழங்கியுள்ளார். விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் 160 இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமங்களை மாவட்ட மட்டத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது ஆண்டொன்றில் 200 இளநீர் கொள்கலன்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இளநீர் ஒன்று 250 ரூபாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அண்மையில் தென்னை செய்கையில் ஏற்பட்ட வெள்ளைப்பூச்சி பரவல் காரணமாக இளநீர் செய்கை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனால் இளநீர் ஏற்றுமதி 36% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சிறுவர்கள்
சிறுவர்களை உடல் ரீதியான வன்முறைகளுக்கு உட்படுத்துவது, அவர்களை அலட்சியப்படுத்துவது மற்றும் வழி தவற விடுவது போன்ற நடவடிக்கைகள் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என சிறுவர் மற்றும் பெண்கள் பணியக பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தேசிய வானொலியில் இன்று காலை நடைபெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், நாளொன்றும் சுமார் 10 சிறுவர்கள் பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாவதாக தகவல் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். திட்டமிடப்பட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார். போக்குவரத்து ராஜாங்க அமைச்சருடன் நேற்று இரவு இடம்பெற்ற கலந்துரையாடல் வெற்றி அடைந்ததன் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் கோரிக்கைக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னர் தீர்வை வழங்குவதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணத்தில் தீப்பெட்டி தயாரிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே கவனம் செலுத்தியுள்ளார். அந்த தொழிலில் ஈடுபடுவோர் சிலர் அண்மையில் ஆளுநரை சந்தித்து தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளனர். தொழிலில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியினால் சுமார் 2500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்போது மத்திய மாகாண ஆளுநர் கைத்தொழில் அமைச்சர் கலாநிதி ரமேஷ் பத்திரனவை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இவர்களின் பிரச்சினைகள் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். அத்துடன் உரிய நிறுவனங்களை ஒருங்கிணைத்து நடைமுறை ரீதியான தீர்வொன்றை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் மத்திய மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2023 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கான முதற்கட்ட பணி நாளையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான பாடங்களின் பெறுபேறுகளை மதிப்பீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடுவது இலக்காகும். இதேவேளை கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை மீள் மதிப்பீடு செய்வதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் புதன்கிழமை வரை இணையதளத்தின் ஊடாக சமர்ப்பிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவில் உள்ள சுனாமி கிராமங்களில் மூடப்பட்டுள்ள பெரும்பாலான வீடுகள் காடுகளாக மாறி வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். சில வீடுகள் பல ஆண்டுகளாக மூடப்பட்டு அழிவடைந்துள்ளன. அந்த பகுதிகள் நுளம்புகள் பெருகும் இடமாக மாறியுள்ளதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுகுறித்து உரிய அதிகாரிகள் விரைவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலாளரே, இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். தனது நாட்டிற்கு வருகை தருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்டகைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலியில் G7 மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் இந்திய பிரதமருக்கும் பரிசுத்த பாப்பரசருக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இந்திய பிரதமர் விடுத்த அழைப்பை போப் ஆண்டகை ஏற்றுக்கொண்டதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது. குவைத் ராஜ்யத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் தாயகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 பேர் பலியாகினர். உயிரிழந்தவர்களில் 45 பேர் இந்தியவர்கள் ஆவர். 3 பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரஜைகளும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். அந்த கட்டிடத்தில் 176 இந்தியர்கள் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மோசமான எரிக்காயங்களை கொண்ட 2 உடல்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சம்பவத்தில் காயமடைந்த பெரும்பாலானோர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அபிவிருத்தி செய்திகள். கிரிந்தியோயா விவசாய கிராமத்தில் சேதமடைந்திருந்த 17 கிராம வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. ஹம்பாந்தோட்டை மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபிவிருத்தி பணியை முன்னெடுக்கிறது.
உலக வங்கி உதவியின் கீழ் 164 கோடியே 50 லட்சம் ரூபாய் இதற்கென செலவிடப்பட உள்ளது. இந்த வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 18,000 விவசாய குடும்பங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் கிடைக்கும். விளையாட்டுச் செய்திகள். 2024 ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இலங்கை விளையாட்டு வீரர்கள் குழு ஒன்று அடுத்த சில தினங்களில் வெளிநாடு செல்ல உள்ளது. ஆசிய பதக்கம் வென்ற தருஷி கருணாரத்ன பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் சிபாரிசுகளை பெறும் நோக்கிலும், ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் கலிங்க குமாரவும் சிபாரிசுகளை பெறும் நோக்கில் இன்று ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க உள்ளனர். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அவர்கள் அங்கு விளையாட உள்ளனர். பஹாமா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அருண தர்ஷன நாளை போட்டிக்களத்தில் இறங்க உள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் விழாவிற்கான பரிந்துரைகளை பெற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பெலோனா நிறுவனம் ஆல்கஹால் அற்ற 5.5 pH தரத்துடனான சிறுவர் பராமரிப்பு உற்பத்திகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. அவற்றை அறிமுகப்படுத்திய பெலோனா குழுமத்தின் தலைவரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான கலாநிதி ஷெஹாண்டி சொய்சா தங்களுடைய தயாரிப்புகளின் தரம் தொடர்ந்தும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட. தாழ்நில தேயிலை கொழுந்து 1 கிலோவின் விலை எதிர்வரும் நாட்களில் மீண்டும் அதிகரிக்கும் என தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக சந்தையில் தாழ்நில தேயிலைக்கு அதிக கிராக்கி காணப்படுகிறது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் புதிய யாப்பின் சட்டமூலம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாத இறுதியில் சான்றிதழ் அளிக்கப்படும். கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட மயக்க மருந்துகளை இன்று விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளநீர் கன்றுகளை வழங்கும் திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர அதிகாரிகளுக்கு பணிப்புரை. ரயில்வே நிலைய பொறுப்பதிகாரிகளின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் திருத்தும் முதலாம் கட்டம் நாளை நிறைவு. பரிசுத்த பாப்பரசருக்கு இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.